சங்கீதங்களின் புஸ்தகம் 17வது புஸ்தகம். பழைய ஏற்பாட்டில் 678வது பக்கம். ஒருவர் மாறி நம்ம ஒருவர் வாசிக்கலாம். தெரியாதவங்க நீங்கள் டிவி ஸ்க்ரீனை பார்த்து வாசிக்கலாம். சத்தங்கள் ஒன்றின் பின் ஒன்று குறையாம ஒன்று போல ஒரே சத்தமாய் 17வது சங்கீதம் ஒருவர் மாறி ஒருவர் நாம் வாசிக்கலாம். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உம்முடைய வழிகளில் ஸ்திரப்படுத்தும். உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களில் நின்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து இரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். என்னை ஒடுக்கிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை தரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்துமாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 17வது சங்கீதம் மேல் தலைப்பு தாவீதின் விண்ணப்பம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விண்ணப்ப ஆராதனையில இந்த 17வது சங்கீதத்தை கர்த்தர் நமக்கு வாசிக்க பாராட்டின தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி என்று நாம் சொல்ல வேண்டும். கர்த்தர் நல்லவர். முடிக்கும்போது இப்படியே முடிக்கிறார். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும், என்ன நேர்மாறாய் எதிர்மாறாய் என்ன நடந்தாலும், நமக்கு ஒரே வழி கர்த்தர் காண்பித்து போன நீதியின் வழி ஒன்று தான் நமக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இதில் தாவீது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அவர்கிட்ட இருக்கிற குணநலங்களை பாருங்கள். எனக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இந்த சங்கீதத்தை இப்படி வாசிக்கும்படி நான் ஒரு தேவ மனிதர்கிட்ட கற்றுக்கொண்டேன். அது அங்கே என்ன இருக்குது, சூழ்நிலை என்னென்னு. அதுக்கு அப்புறம் அணுகுமுறையே மாறிடுச்சு. நம்ம சும்மா அப்படி செய்ய ஆண்டவரே, இப்படி செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு மனக்கோட்டையை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஆண்டவருக்குள்ள வந்தப்போ வேதம் நமக்கு கொஞ்சம் தெரியாது. ஆண்டவர் உண்மையாக நம்புவோம், தாழ்ந்து போவோம், பணிஞ்சு போவோம். கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்தோடனே 2-3 வசனம் தெரிஞ்சோடனே 2-3 வெளிப்பாடு வந்த உடனே நம்ம ஆண்டவரை யார் நினைச்சிடோம்னா அடியாள் மாதிரி நினைச்சிடறோம். ஆண்டவரே அவனை அடிச்சிடும், ஆண்டவரே தூக்கிட, ஆண்டவரே இது பிரச்சனை, ஆண்டவரே அதை செஞ்சிடாண்ட, இப்படி செய்வோம். கடைசி வரைக்கும் இது நடக்காது. கடைசி வரைக்கும் அந்த மாற்றம் இல்லாம அந்த ஆரம்பத்தில் உண்டான ஆதிநிலை மாற்றத்தோடையே கடைசி வரைக்கும் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லாம அப்படியே நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கிற ஒரு அவலமான நிலை சபைகளில் காணப்படுது. அது நம்ம வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் கூட காணப்பட்டுச்சு. இந்த வார்த்தைகளை வாசிக்கும்போது நீங்க பாருங்களேன். 1ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, கபடமில்லாத உதடு. முதல் வசனம் சொல்றாரு, என் உதடு கபடமில்லாத உதடு. 3வது சொல்றாரு, என் இருதயத்தை கர்த்தரே புடமிட்டு பார்த்தார், ஒன்றும் காணாதிருந்தார். 4வது வசனம் சொல்லுது, பாதைகளை விளக்கமாய் காத்து கொள்ளுகிறேன். என் உதடு சரியா இருக்குது, என் இருதயம் சரியா இருக்குது, என் பாதைகள் ரொம்ப தெளிவா இருக்குது. 7வது வசனத்தை சொல்றாரு, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவன் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து இரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். அப்படி செய்யுங்க. உங்க புயத்தை எடுங்க, ஓங்கிய புயம்னு பாய்ச்சிருக்கேனே, அப்படி செஞ்சிருவீங்க, அடிச்சிருவீங்க, உடைச்சிருவீங்க, நொறுக்கிடுவீங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேனே, செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவர் அடுத்த வார்த்தையை போடுறாரு, கண்மணி போல என்னை காத்தருளும்.
இந்த கண்மணியை காக்கிறதுக்கு ஓங்கிய புயத்தின் வேலைகள் நடக்கிறது இல்லை. அப்படி அமைதியா மூடி அமைதியா திறக்குது. இந்த கண்ணிமையை வச்சு ஒருத்தனை காயப்படுத்த முடியாது. ஓங்கிய புயத்தை வச்சு ஒருத்தனை நிர்மூலமாக்கிடலாம். ஓங்கிய புயத்தை வச்சு ஒருத்தனை அழிச்சு போட்டுடலாம். அது நடந்திருக்கு வேதத்தில். ஆனா தகப்பனாகிய தாவீது எதுல தன்னுடைய கவனத்தை செலுத்துறார், ஆவியானவரோட செலுத்த வைக்கிறார்னா, ஆண்டவரே எனக்கு பெருசா ஒண்ணு வேண்டாம், கண்மணி போல என்னை காத்தருளும். நான் நினைக்கிறேன், கண்மணி போல இப்படி மூடிட்டீர்னா எதிராக எனக்கு விரோதமா என்ன நடந்தாலும் அது என் நினைவுக்கு வரப்போறது கிடையாது. உதட காத்து கொண்டாரு, வழியை காத்து கொண்டாரு, இருதயம் சுத்தமா இருந்துச்சு. ஆனா இப்படி காத்து கொண்ட சூழ்நிலை என்ன தெரியுமா? 9வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறாரு. என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக என்னை காப்பாற்றும். ஆனா அவங்க எப்படி இருக்காங்க? ஏன் உதடு சரியா இருக்கு, அவர்கள் நினந்துண்ணி இருக்கிறார்கள், தங்கள் வாயினால் வீம்பு பேசுகிறார்கள். வீம்பு பேசுறவங்க நடுவுல தான் தகப்பனாகிய தாவீது தன் உதடுகளை காத்து கொண்டார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எதை நோக்கி பிரயாணப்படனா, அவன் என்ன பேசிட்டான், நான் பேசுவேன். இல்ல ஆண்டவரே, என் உதடுகளின் வாய் நான் காத்துக்கொண்டேன். 3ஆம் வசனத்தை இன்னும் அழகா சொல்றாரு, என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். வீம்பு பேசட்டும் 1000 பேர், ஆனா நான் என் உதடுகள் மீறவே கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். 11ஆம் வசனம் சொல்றாரு, நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள், எங்களை தரையிலே தள்ளும்படி என தள்ளி போடணும்னு அவன் நோக்கமா இருக்காங்க. ஆனா 4ஆம் வசனத்துல இவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார்னா, என் துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமா என்னை காத்துக் கொள்கிறேன். என எவ்வளவு நெருக்கினாலும் நான் துன்மார்க்கருடைய வழியில போகிறது கிடையாது. பரியாசக்காரர் உட்கார வெளியே நான் உட்கார்றது கிடையாது. நான் என்ன செய்யறேன்னா, விளக்கமாய் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவா. அப்படி சொல்லும்போது சொல்றாரு, 12:13 சொல்லும்போது சொல்றாரு, என்னை பீறி போடுகிறதற்கு எதுவா இருக்கிறான். இந்த 4 நான் செஞ்சேன் பாருங்க. என் உதட காத்து கொண்டேன் கபடம் இல்லாம, என் இருதயத்தை சுத்தமா நான் காத்து கொண்டேன், என் பாதையில நான் துன்மார்க்கனுடைய பாதையில போகல, முடிவுல உள்ளவன் வழி எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி நடக்கு. 15ஆம் வசனத்தை முடிக்கும் போது இப்படியாய் முடிக்கிறார், நான் இவ்வளவு காத்து கொண்டு ஓடணுனால நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் நான் திருப்தியாவேன். ஆரம்ப நாட்களை நினைச்சு பார்ப்போமே, அன்னைக்கு நம்மள்ட்ட பலன் இல்லை, சத்துவம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு அற்புதங்களும் கர்த்தருக்குள்ள நம்மளை மகிழ வைக்கலையா நம்மளை? அன்னைக்கு அதுதான் நீதியில தரிசிக்கிறது. அன்னைக்கு இருந்த இன்பமே இன்பமா இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் பணம் வந்துருச்சு, ஐஸ்வர்யம் வந்துட்டு, ஆள்பலம் வந்துட்டு, இன்னைக்கு என்னென்னமோ சாதிக்கிறோம், இன்னைக்கு சமாதானம் இல்லையே. எனக்கு ஆண்டவர் விரும்புகிறார், எப்படிப்பட்டவங்க எப்படி இருந்தாலும் ஏன் உதட நான் கபடுக்கு நீங்களாக்கி காத்துக்கொள்வேன். அதுக்கு திரும்பணும்னு சபையாவியான விரும்புகிறான். எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களும் இப்படி பேசலன்னா நம்ம தப்பிக்க முடியாது. ஒருவேளை தப்பிக்க முடியாம இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் நம்முடைய நோக்கம், நான் நீதியில் உங்க முகத்தை தரிசிப்பேன் ஆண்டவரே, நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். எதிரா பேசிட்டாங்க, 7 மடங்கு எரியிற சூளைக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க, நாங்க ஒண்ணுமே பேசலையே. அப்ப என்ன நடந்துச்சு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே, விழிக்கும் போது 4வதாய் ஒருவர் தேவகுமாரனின் சாயலுக்கு ஒப்பானவராய் எங்களோட உலாவினார். நாங்க ஒண்ணுமே பேசல, நாங்க அவர் வழியில தான் நடந்தோம். உதட காத்து கொண்டோம், இருதயத்தை காத்து கொண்டோம், கால்களை நீங்களாக்கினோம். எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு, 3 பேரா தான் நாங்க பிரயாணப்பட்டோம். ஆனா விழிக்கும் போது எங்கள் நடுவிலே 4வது தேவகுமாரனுடைய சாயல் வெளிப்பட்டது. ஒரு நாள் போராட்ட காலம் முடிவு வந்துடும். ஆனா அது வரைக்கும் நம்முடைய நாவை காத்துக்கொள்ளணும், நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும், நம்முடைய வழிகளையும் காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்ளலைன்னா ஓட்ட முடியும், நம்ம நீதியின் சாயலை தரித்துக் கொள்ள முடியாது. நம்ம எல்லாரும் இந்த புஸ்தகத்தை, இந்த 15ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சேர்ந்து வாசிக்கல, எல்லாரும் சேர்ந்து 17-15 சேர்ந்து வாசிக்க போறோம். சங்கீதம் 17-15. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். வேத புஸ்தகத்தை கீழே வச்சிடலாம். ஆராதனை என்பது நம்மை அர்ப்பணித்து விடுவது. என் சகோதரரே, நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உங்கள் சரீரங்களை ஜீவனுள்ள பலியாக வார்ப்பதே நீங்கள் செய்ய போகிற புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணுங்க. ஒரே நல்லது மாறவே மாறாது.
தகப்பனாகிய தாவீது எத்தனை இடத்துல கெஞ்சினாரு, என் தேவனே என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஒரு நாள் போராடினார் அப்படி. ஆனா அவர் வாழ்க்கையில எப்படி அனுபவங்கள்லாம் இருந்திருக்கு பாருங்களேன். கர்த்தர் முன்குறிச்சதை தரிசிக்கணும்னா போராட்டங்களின் நடுவிலையும் நம்ம உதடுகளை நம்ம காத்துக்கொள்ளணும். இருதயத்தை கபடம் இல்லாம காத்துக்கொள்ளணும். அதை ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எப்படி சொல்றாரு, நினந்துண்ணி கொளுத்திருக்கு ஒரு கூட்டங்க. அவங்க வார்த்தையை பார்த்தீங்கன்னா வீம்பு வம்பு, அப்படி பேசவே கூடாது, அப்படி பேசுறாங்க. அதனால நானும் பேச போறேன்னா, இல்ல நான் என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள போறேன். எல்லாரும் மடங்கடிக்கும்படி இருக்கிறாங்க. நான் என்ன செய்ய போறேன், துன்மார்க்கனுடைய வழிக்கே போகாம நான் என்னை காத்துக்கொள்ள போகிறேன். என்னை எல்லாரும் நெருக்கிறாங்க, நான் என் இருதயத்தை தேவன் புடமிடும் போது என் இருதயம் பொன்னாக விளங்கும்படி என்னை காத்து கொண்டு இருக்கிறேன். அப்படி நிரப்புவங்கப்பா. இன்னைக்கு இப்படிலாம் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னா, இதை செய்யும் போது வீம்பு நமக்குள்ள இருக்கக்கூடாது. வீம்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது நீதி கிடையாது. இப்படிலாம் நான் செய்வேன்னு சொன்னா நீதியில் நான் நிலைத்திருப்பேன். 17வது வசனமாப்பா போடுங்க. 15வது வசனம், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது, அது எதுவா இருக்கலாம், இந்த துன்ப காலங்கள் முடிந்து நாம் விழிக்கிற விழிப்பா இருக்கலாம், இல்ல கர்த்தருடைய வருகையில் அவரை எதிர்கொண்டு போகிற விழிப்பா இருக்கலாம், இல்ல நம் மரணத்திற்கு பிற்பாடு கர்த்தருடைய நாள் வரும்போது நாம் விழிக்கிற விழிப்பா இருக்கலாம். எதுவா இருக்கலாம். கடந்து வந்த துன்மார்க்கமான துன்பத்தின் பாதையில சூலமத்தில நீங்க எதை பார்க்குறீங்க? அவர் 2 இராணுவ கூட்டத்திற்கு சமமா இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி கதை நம்மளை மாத்திடுவார். குமாரனுடைய சாயல், அந்த சாயல் நமக்குள்ள வரணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். ஆவியானவர் உங்களோட பேசியிருப்பார் நான் நம்புறேன். நீங்க அப்படியே ஆராதிக்க ஆரம்பிக்கலாம், ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கலாம், துதிக்க ஆரம்பிக்கலாம். வீம்பு இதில் எந்த பிரிவில் நம்ம இருக்கிறோம்? இன்னைக்கு வீம்பு பேசுற பிரிவில் சபையாய் நம்ம இருக்கிறோமா? 1000 நியாயங்கள் அதுக்கு இருக்கலாம். ஆவியானவர் அதை ஏற்றுக்கொள்வது இல்லைன்னு ஆண்டவர் நமக்கு சொல்றார். 1000 பேர் நமக்கு விரோதமா வீம்பு பேசலாம். நாம் என்ன செய்யணும்? உதடின் வாசலை காத்துக்கொள்ளணும். அவங்க வாசலை அடைக்க முடியாதியா, ஆனா நம்ம உதடுகளின் வாசலை நம்ம காத்துக்கொள்ளலாம்ல. எத்தனை வருஷம் கெட்ட வார்த்தையை நம்ம வாயிலிருந்து எடுத்து போடுறதுக்கு? இன்னும் எத்தனை வருஷம்? தேவனுடைய சாயல் நம்மை மூடுவதாக, தேவ சாயல் நம்மை மூடுவதாக. வித்தியாசமா நான் உணர்றேன் இன்னைக்கு. தேவ சாயல் நம்மை மூடுவதாக, தேவ சாயல் நம்மை மூடுவதாக. அந்த சாயல் மூடிருச்சுன்னா அவராலே ஒரு சேனைக்குள்ளையும் பாஞ்சிடலாம். அவர் சாயல் மூடிட்டுனா அவரால் ஒரு மதிலையும் தாண்டிடலாம். நம்மளோட வச்சு அப்படி செய்யலாம் முடியாது. என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, வீம்புக்கு விளக்குறேன்ப்பா, என்னைய பொல்லாத இருதயத்துக்கு என்ன நிரப்பிக்கிறேன்ப்பா, மடங்கடிக்கப்படுகிற வாழ்க்கைக்கு என்ன நீங்கள் ஆக்குறேன்ப்பா, என் இருதயத்தை சுத்தம் பண்றேன்ப்பா. பாவத்துக்கு நியாயம் சொல்ல போறதில்லப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து துதிக்கலாமே. இது நான் உங்களுக்கு சொல்லல, வேதம் நமக்கு சொல்லுது, எனக்கும் சொல்லுது, எனக்கும் சொல்லுது, எனக்கும் சொல்லுது. ஒரு இடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால், தாகத்துக்கு உன்னிடத்தில் தா என்று கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தாயானால், நீயே அவரிடம் கேட்டிருப்பாய். அவரிடம் காரணம் சொல்ல மாட்டாய். காரணம் வேண்டாம், காரணம் வேண்டாம். தாவீது வீம்பு பேசுறவங்க நடுவில் தானே உதடுகளை காத்து கொண்டாரு. பொல்லாத இருதயங்கள் விழுந்தவங்க நடுவில் தானே தாய் இருதயத்தை சுத்தமா காத்து கொண்டாரு. துன்மார்க்கன் மடங்கடிக்கும்படி காத்திருக்கிற அதே வழியில தானே தன் வழிய துன்மார்க்கனுடைய வழிக்கு அவர் நீங்களாக்கினார். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஏன்னா நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவே. உங்களுடைய சாயல் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க சாயல் எனக்கு வேணும் ஆண்டவரே, உங்க சாயல் வேணும்ப்பா. ஒரு 3-4 நிமிடங்கள் அப்படியே துதிக்கலாமா? போதும். உலக சாயலை களைஞ்சு போட்டுடலாம், வீம்புங்கிற சாயலை களைஞ்சு போட்டுடலாம், பொல்லாத வார்த்தைங்கிற சாயலை களைஞ்சு போட்டுடலாம், அடுத்தவனை விளத்தணுகிற சாயலை களைஞ்சு போட்டுடலாம். உம்முடைய சாயலால் என்னை திருப்தியாக்கும். துதிக்கலாமா வாய்களை திறந்து? ஹல்லேலூயா.
விண்ணப்ப ஆராதனை, விண்ணப்பம் கலந்த துதியா இருக்கலாம். இப்படி நீங்க எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லியே துதிக்கலாம். இன்னைக்கு தாவீதுக்கு இதை செஞ்சிருக்கீங்கன்னா, என் தகப்பனாகிய தாவீது செஞ்சது எனக்கும் செய்யுங்கப்பா. எதெல்லாம் தாவீதுக்கு செஞ்சதை எங்களுக்கு செய்யுங்கன்னு கேட்குறோம்ல, இதை கேட்கலாமே. அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சின்ன தம்பிமார் கேளு, வாலிப தம்பிமார் கேளு, தங்கச்சிமார் கேளுங்க. என் இருதயத்தை பொல்லாப்புக்கு நீங்களாக்குங்கப்பா. என் கண்கள் நலமானதை பார்க்க ஆண்டவரே. இன்னும் சில இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்க மாட்டேங்கிங்க, உதடு மட்டும் தான் செய்யுது. ஏன் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க, கேளுங்க. நம்ம நினைக்கிறது சரி கிடையாது, வசனம்தான் சரி. நம்ம நினைவுகள் எல்லாம் தவறு. என்னை மாத்திருங்கப்பா, என்னை மாத்திருங்கப்பா, என்னை மாத்திருங்கப்பா. ஸ்தோத்திரம்பா, என் வாழ்நாள் எல்லாம் உம்மோடுதான் நான் இருப்பேன். உம்மைத்தானே நான் துதிப்பேன். உம்மோடுதான் நான் இருப்பேன். உம்மைத்தானே நான். அப்படி மாறணுமா? உங்களோடு நான் வந்துடணும்பா, உங்களோடு நான் வந்துடணும்பா, உங்களோடு நான் வந்துடணும்பா. ஹல்லேலூயா. உம்மோடுதான் நான் இருப்பேன். உம்மைத்தானே நான் துதிப்பேன். உம்மோடுதான் நான் இருப்பேன். உம்மைத்தானே. உம்மோடு இருந்த யோவானன்று உம்மார்பில் சாய்ந்தாரே. உம்மோடு இருந்த யோவான் உம்மார்பில் சாய்ந்தாரே. உம்மோடுதான் நான் இருப்பேன். உம்மார்பில் சாய்கிறே. நான் இருப்பேன். உம்மார்பில் சாய்கின்றே. அல்லேலூயா, அல்லேலூயா. முகத்தை பார்க்கணும்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மோடு இருந்த ஏனோக்கன்று உம்மோடு நடந்தாரே. உம்மோடு இருந்த ஏனோக்கன்று உம்மோடு நடந்தாரே. ஆகினாலே உம்மோடுதான் நான் இருப்பேன். உம்மோடு நடப்பேனே. நான் இருப்பேன். உம்மோடு நடப்பேனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மோடு இருந்த மோசே அன்று உம்மை போல் ஒரு கொலைகாரை மாறிட்டாரேப்பா. எப்படி? ஓ, உம்மோடு இருந்த மோசே அன்று உம்மை போல்
மாறினாரே. ஆகையினாலே உம்மோடுதான் நான் இருப்பேன், உம்மை போல் மாறுவே. உம்மோடுதான் நான் இருப்பேன், உம்மை போல் மாறுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் கிரியை செய்து கொண்டே இருக்கட்டும். ஹல்லேலூயா. குறைவின் மத்தியிலும் உம்மோடு இருந்த அந்நாளன்று ஓய்வின்றி துதித்தாரே. குறைவின் மத்தியிலும் இல்லாத நேரத்திலும் ஓய்வின்றி துதித்தாரே. ஆகையினாலே உம்மோடுதான் நான் இருப்பேன், ஓய்வின்றி துதிப்பேனே. நான் இருப்பேன், ஓய்வின்றி துதிப்பேனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடுதான் நான் இருப்பேன், உம்மைத்தானே நான் துதிப்பேன். உம்மோடுதான் நான் இருப்பேன், உம்மைத்தானே நான் துதிப்பேன். இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்க வாயை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்க கால்களை சரி பண்ணுங்கப்பா. ஒரு தனி மனிதன் எலியா, அப்பா எங்கள் தகப்பனாகி எலியா ஒண்ணுமில்லாத நேரத்துல காலம் முடியும் போது எங்கள் தகப்பனே, எங்கள் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ஒத்த மனுஷனா ரதமும் குதிரை வீரருமா இருந்தீரேன்னு பேர் எடுத்துட்டாரு ஆண்டவரே. அவர் வாழ்க்கையில வாய் கொஞ்சம் சரியில்லாம தானே இருந்துச்சு, அவர் வாழ்க்கையில செயல் கொஞ்சம் சரியில்லாம தானே இருந்துச்சு. ஆனா காலங்கள் அப்படி முடியலையே. ஆனா நம்ம வாழ்க்கை அப்படி முடிஞ்சிடும் போல பயமா இருக்கேன். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தையே மறுதளிச்சிட்டோமே. விசுவாசம் தானே நீதியை நமக்கு கொடுக்கும். விசுவாசம் எங்க போச்சு நமக்கு? கர்த்தர் செய்வாருங்கிற விசுவாசம் நமக்கு எங்க போச்சு? அப்பா, எலியா அக்னியை தேசத்துக்காக இறக்கினார்னா பாகால்களுடைய வல்லமை அடிபணிந்து போகும்படி எங்க குடும்பத்துல அந்த அற்புதத்தை என்ன கொண்டு செய்யுங்கப்பா. என் வாய் அதுக்கு சரி பண்ணுங்கப்பா, என் இருதயத்தை சரி பண்ணுங்கப்பா. உம்மோடு இருந்த எலியா அன்று அக்கினி இறக்கினாரே. உம்மோடுதான் நான் இருப்பேன், அக்கினி இறங்கட்டும். இன்றைக்கு தேவையில்லாத சுட்டரித்து போடும்படி கர்த்தருடைய அக்கினி மறுபடியும் சொல்லுவோமா? உம்மோடுதான் நான் இருப்பேன். என் பொல்லாத சுவாபத்தை எடுத்து போடி, என் நாவல உங்க அக்னியை வைங்க ஆண்டவரே, என் கால்கள்ல உங்க வெளிச்சத்தை வைங்க ஆண்டவரே, என் இருதயத்துல பொல்லாப்பை எடுத்து போடுபடி உங்க அக்னியை வைங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடுதான் நான் இருப்பேன், உம்மைத்தானே நான் துதிப்பேன். உம்மோ
உம்மோடுதான் நான் இருப்பேன், உம்மைத்தானே நான் துதிப்பேன். உம்மோடுதான் நான் இருப்பேன், உம்மைத்தானே. உம்மோடு இருந்த ஸ்தேவா, உம்மோடு இருந்த ஸ்தேவானன்று உமக்காக மரித்தாரே. உம்மோடு இருந்த ஸ்தேவானன்று அவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சாங்களே ஆண்டவரே, எனக்கு கொஞ்சமாச்சு மாற்றுங்க ஆவியானவரே. உம்மோடுதான் நான் இருப்பேன், உமக்காக மரிப்பேனே. நான் வாழ்ந்து மரிக்க வாச்சு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் இருப்பேன் உமக்காக. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவ மகிமை துதிக்கும் போதே பூரணமாய் 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 அல்லேலூயா அல்லேலூயா. நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். என்ன அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ள மாத்துங்கப்பா. என் வாழ்க்கை மாறணும்பா, உங்க வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கை அப்படி மாறணும். கொஞ்சம் சிந்தைகள் சிதறி இருந்தால் மறுபடியும் ஒருமுகப்படுத்துங்க. என் நாவு சரியா மாற எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என் இருதயம் பொல்லாப்ப பேசக்கூடாதுப்பா. ரொம்ப தூரம் விட்டுட்டோம். நாவுகள் நிறைய பேருக்கு எல்லாம் மீறி போயிருச்சு. சர்வ சாதாரணமா கெட்ட வார்த்தைகள் வாயிலெல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு எங்க போய்கிட்டு இருக்கோம்? திருச்சபையை நம்ம ஆண்டவர் கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை எங்க கொண்டு போய் புதைக்க போறோம்? நம்ம விழுகை எழுகை இருக்கலாம், அது இல்லாம இருக்காது நம்ம வாழ்க்கையில். ஆனா விழுந்துட்டோமே, ஒரேடியா நம்ம படுத்துட்டோமே. என்ன மறுபடியும் எழும்ப பண்ணுங்கப்பா. உங்களோடு நடந்த அந்த நாட்களுக்கு நான் திரும்பணும் ஆண்டவரே. அந்த நாட்கள் ஞாபகம் வருதா? ஒவ்வொரு நாளும் அவர் முகத்தை தரிசிச்ச நாள், ஒவ்வொரு பிரச்சனை முடிஞ்சப்பையும் அவருடைய சாயல் நம்ம மேல இருந்தது. இன்னைக்கு எல்லாம் இருக்கு, இன்னைக்கு எல்லாம் இருக்கு, வசனம் இருக்கு, வார்த்தை இருக்கு, உலக மேன்மை சிரசுல அழகா ஜொலிக்குது. எல்லாம் இருந்தும் அவர் இல்லை என்றால் பயணம் நிறைவாகாதே. நீங்க என் கூட வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போ மாறணுமே. நானும் உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போ மாறணுமே. உலகின் ஒளியா மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. நான் வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே. அதுதான் நம்முடைய அழைப்பு. ஐயா, உம்மை போல் மாறணுமே. தினம் தினம் ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. பின்னுக்கு இருக்கிற அம்மாமார் பாடுங்க கொஞ்சம். ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. தினம் தினம் உன்னை பார்க்கணும்பா. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. சபையே, அந்த நாட்கள் திரும்பி வருது நம்ம மேல. எல்லா நாளும் புது புது வெளிப்பாடு, புது புது அற்புதம் எனக்கு தாங்கப்பா. கொடுக்கணுமே. ஒரே சத்தமா நானும் மோடு இருக்கணுமே. ஐயா, உம்மை போல் மாறணுமே. நானும் மோடு இருக்கணுமே.
சின்ன தம்பிமார் இன்னைக்கே ஒப்பு கொடு ஏசப்பா கொண்டு பார்த்து மாத்திடுவாரு ஒண்ணு. போல் மாறிடுமே. இருதயம் ரொம்ப நினைந்துன்னிட்டுல உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி செய்யணுமே. I put yourself, I put you in front of me. எனக்கு முன்னாடி உங்களை வைக்கணும். உங்களோடு ஐயாவும் இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. சபையே, தினமே நமக்கு எங்க இருந்து உலக பெருமை நம்ம வாழ்க்கையில வந்துச்சு? இருதயம் நினைந்துன்னிட்டோம். நம்ம இருதயம் நம்மை நாமே நிதானிப்போம். அண்ணே, அக்கா, ஐயா, அம்மா, ஜாதி பெருமை நமக்கு எப்போ வந்துச்சு? நம்ம உலக பெருமையெல்லாம் ஒதுக்கி வச்சு வந்தவங்கல்ல. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நமக்கு எதெல்லாம் லாபம் தெரிஞ்சிச்சோ அத்தனை நஷ்டம்னு இறக்கி வச்சு வந்தவங்கல்ல நம்ம. இந்த வாய் இன்னைக்கு ஜாதி பேசுது. இன்னைக்கு இந்த வாய் நாங்க பெரிய குடும்பம்னு சொல்லுது. ஓ, எங்க போயிட்டு நம்ம வாழ்க்கை? எங்க போயிட்டோம் நம்ம? நம்ம ஆஸ்தி பெருமையாயிட்டு உலக பெருமை இன்பம் எல்லாம் குப்பையா மாறணும். கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எதெல்லாம் லாபம் தெரியுதோ எல்லாத்தையும் நஷ்டம் விட்டுறணும். அவன் தான் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள முடியும். அவன் தான் இருதயத்தின் வாசலை காத்துக்கொள்ள முடியும். அவன் தான் யாரையும் விளத்தலாம வாழ முடியும். அவன் தான் நீதியில் அவருடைய முகத்தை தரிசிப்பான். விழித்தெழும் பொழுது அவருடைய சாயலாலே அவன் திருப்தியாயிருவான். என் வாழ்க்கை அப்படி மாறணும். கிறிஸ்துவ தவிர, சிலுவையை தவிர நமக்கு மேன்மன் ஒன்று கிடையவே கிடையாது. நாங்கள் யார்? நாங்கள் யார்? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை சேவிக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மேன்மை. எங்க குடும்பம் எங்களுக்கு மேன்மை கிடையாது. எங்க தொழில் எங்களுக்கு மேன்மை கிடையாது. எங்கள் கர்த்தரே எங்களுக்கு மேன்மை. அவருடைய ரட்சிப்பு தான் எங்கள் மேன்மை. வானத்தை விட்டு பூமிக்கு ஒருத்தர் வந்தார்ல, வானத்திலிருந்த சாயலை எனக்கு கொடுத்துட்டு போனார்ல, அவருடைய சாயல் தான் எனக்கு மேன்மை. ஓ, உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக பெருமை இன்பமெல்லாம் குப்பையாய் மாறணுமே. நாம் விழுந்து போகிறப்பெல்லாம் உம்மையே என் கண்முன் வைத்து ஓடி செய்யணுமே. கண்முன் வைத்து முழு சபையா கைகளை உயர்த்தி சொல்லலாமே. நானும் மோடு இருக்கணுமே. என் வாழ்க்கை நானும் உம்மை போல் மாறணுமே. நானும் மோடு இருக்கணுமே. முழங்கால் படிடுவோமா ஆண்டவருடைய சமூகத்தில்? நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது உங்களுடைய சாயலால் திருப்தியாயிருவேன். என்ன திருப்தியாக்குங்கப்பா, திருப்தியாக்குங்கப்பா. இத்தனை பிரச்சனை நடுவில் சங்கீதக்காரனை தாவீது மற்றவர்களுக்கு செய்கிற விண்ணப்பத்தை குறித்து சொல்லுது பாருங்க. 7வது வசனம், உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் கை நின்று உமது வலது கரத்தினால் தப்புவிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும்.
என் ஆத்துமாவை துன்மார்க்கனுடைய கைக்கும் பட்டயத்திற்கும் தப்புவியும். என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். என்னையவே கண்ணின் மணியை போல பாதுகாக்கணும். ஆனா வாய் நமக்கு சரியா இருந்துச்சுன்னா, உதடு சரியா இருந்துச்சுன்னா, இருதயம் மட்டும் நமக்கு சரியா இருந்துச்சுன்னா, நம்முடைய பாதைகள் சரியா இருந்துச்சுன்னா, நம்முடைய நோக்கம் நமக்காக மாத்திரமல்ல, தேசத்துக்காகவும் நம்ம மன்றாடணும். இது நமக்குள்ள இருக்கணும். எங்க விண்ணப்பாராதனை இதுதான். என்னையும் மாத்துங்க ஆண்டவரே, என்னையும் மாத்துங்க ஆண்டவரே. பெருமை உள்ளவனை கர்த்தர் தூரத்திலிருந்தே அறிகிறார். எனக்கு தாழ்மையை தாங்க ஆண்டவரே, தாழ்த்துகிற தாழ்மை எனக்கு வேண்டும்பா. இருதயம் மாறினால, வார்த்தை மாறினால விண்ணப்பங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில குறைஞ்சிருச்சுல. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு புதுப்பிக்கட்டும். விண்ணப்பிக்கிறேன், நான் ஸ்தானத்தை இழந்துட்டேன், என்னை மாத்துங்கப்பா. மறுபடியும் என்னை மறுபடியும் விண்ணப்பிக்கிறவன் நான் மாற்றுங்க. ஆத்மபார உருக்கத்தோ அழுது புலம்பனோமே, அதுதானே அழைப்பு. ஆத்மபார உருக்கத்தோடு அழுது புலம்பனோமே. வாழ்க்கையில மறுபடியும் இரவும் பகலும் விழித்து ஜெபிக்கும் மேய்ப்பனா. இரவு ஜபங்கள் எங்க, பகல் ஜபங்கள் எங்க? இன்னைக்கு கர்த்தர் நமக்கு மறுபடியும் கொடுக்கிறார். டேனியலாகி எனக்கு தாங்கப்பாத திரும்ப மேய்ப்பனாகனுமே. நானும் ஓடு இருக்கணுமே, ஐயா உம்மை போ மாறனுமே. நானும் ஓடு இருக்கணுமே, ஐயா உம்மை போல் மாறணுமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. நீதியின் ஆண்டவர், சாயலுடையவர், மனுஷகுமாரனுக்கு ஒப்பான சாயலை உடையவர் நம் நடுவில் விழாவுவாராக. மகிமையின் மேகமே. மறுபடியும் அநேகரை உம்முக சாயலா என்னை ஒரு மாற்றும் தெய்வமே. தேவ சாயலே உம்முக சாயலால். ஐயா மறுபடியும் கேட்கலாமே. ஒரு மாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இருதயத்தை துப்புரவாக்க ஒரே வழி. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் துடிக்குதையா. மறுபடியும் இருதயம் எப்படி மாறணும்? என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் உம்மை பற்றி தானே ஐயா. என் வாழ்க்கையை மறுபடி மாற்றி உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. உம் அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே. எல்லாரும் கையை கும்பிடலாமா? எல்லாரும் கையை கும்பிடலாமா? எல்லாரும் கையை கும்பிட்டு அப்பா பார்த்து சொல்லலாமா? அப்பா உம்மாக மாறிட இந்த உலகை மாற. அதை செஞ்சா தான் மாற முடியும், இல்லைன்னா மாறவே முடியாது. உம்மாக மாறிட உலகை மறக்கின்றேன். அன்பை பருகிட ஓடோடி
தகப்பன் தாய் அன்பை பார்க்கிலும் மேலான ஒரு அன்பு, சகோதரனை பார்க்கிலும், மணவாளனை பார்க்கிலும், எல்லாரை பார்க்கிலும் ஓடோடி வந்துள்ளே. மறுபடியும் எல்லாரும் உம்மாக மாறிட இந்த உலகை மறக்கிறேன். வீம்பு பேச்ச மறக்கிறேன், என்ன விளத்தன்னவங்களை மறக்கிறேன், என்னை குத்துனவங்களை மறக்கிறேன், என்னை காயப்படுத்தினவங்களை மறக்கிறேன். என் இருதயத்தை, என் வாயை, என் வழியை காத்துக்கொள்ள ஒரே வழி, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரை உம்மை பற்றித்தான். கடைசியாய் ஒரு முறை ஒரே சத்தமா, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரை உம்மை பற்றித்தானே ஐயா. இழந்து போன அந்த மகிமை ஆவியானவர் இன்னைக்கு நிறைய பேருக்கு மறுபடியும் புதுப்பிச்சிருக்கிறாரு. அதனால நான் உணர்றேன், ஆவியானுடைய செயல்களை நான் உணர்றேன். இந்த வசனத்தை விசுவாசத்தோடு அறிக்கைப்பட போகிறோம். 15வது வசனத்தை, இந்த கிருபையை காத்து கொண்டு வர நாட்கள் எல்லாம் ஓட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராங்க. எல்லாரும் கண்களை திறந்து 3 முறை அறிக்கை பண்ணலாமா? நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்தலாம். சகல துதிகன மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். கிருபையும் ஆசீர்வாதத்தையும் எங்களுக்கு கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தை போற்றி துதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்வோம், ஆமென்.